இந்த கோயில் எப்ப தாத்தா உருவானது? இது வந்து ஆதி காலத்துல ஒரு 800 வருஷம் மேல இருக்கும். அது வந்து பாட்டப்பன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஊர்ல இருக்கும்போது நிறைய ஊர்ல வந்து இது பண்ணிச்சு, ஆடு மாடு மனுஷெல்லாம் கடிக்கிறதுக்கு. அப்ப இவரு துரத்திட்டு வந்து இந்த இடத்துல குத்தி போராடினது. நிறைய நாய், அவரு வளர்த்த நாய் நிறைய ஆள் போராடி அதுவும் காலாயிடுச்சு, இதுவும் காலாயிடுச்சு. 3 பேரும் காலாயிட்டாங்க. 3 பேரும் இந்த இடத்துல இது அடக்கம் பண்ணிட்டு அந்த சமாதி வச்சது கட்டணம். சமாதி வச்சு நம்ம சாமி கும்பிட்டு தை மாதம் பொங்கலப்ப பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது. பெரியவங்களுக்கு எப்படி இப்ப செய்யறோமோ அப்படிதான் இதுவும். சரி, சமாதி தான். ஆனா சொல்லிக்கிறது எல்லாரும் கோயிலுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த பெங்காளி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அது எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது, விளக்கு போடுறது தெய்வத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க? ஆமா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. பெரிய காலத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க வழிமுறையா. அதை நான் அவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா, இப்ப வந்து இந்த கோவில்ல வந்து நிறைய பேரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் நல்லா ரொம்ப சிறப்பா வந்து வாழ்றாங்க. ஆமா, இங்க வந்து கல்யாணம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. தொழில் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அது நாங்க வந்து எங்க இந்த இது கூட சேர்ந்த குடும்பத்தை வாரிசுங்கெல்லாம் நைட்டு வந்து சாமி பூசை போட்டு கூரை சேலை வச்சு படைச்சு வேட்டி துண்டு தாலி இதெல்லாம் வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு போய் தான் தாலி கட்டுவோம். முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கு வந்து இந்த பூசை கொடுத்து எடுத்துட்டு போவோம். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இது வந்து காலங்காலமா வந்து பண்ணிட்டு நல்லா இருக்கு. ஆமா, அதனால எல்லாரும் அக்கம் பக்கம் கடையெல்லாம் வந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. குடும்பம் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கும், எது பிரச்சனையும் இருக்காது. வந்து நிறைய பேரு பக்தர்கள் எல்லாம் வந்து பாட்டப்பங்கல்ல வந்து நம்ம வந்து ஒரு மனசார வேண்டிட்டு கோரிக்கை வச்சுட்டு போனா ஒரு குறிப்பிட்ட நாளையில நிறைவேறுது. அதை பத்தி சொல்லுங்க. அதான் அவங்க வந்து கும்பிட்டு போறாங்க சாமி கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஆடு வளரணும், வளர்ச்சி ஆகணும், மாடு வளர்ச்சி ஆகணும், குழந்தைங்க வந்து இல்லாம இருக்குது, குழந்தைங்க இருக்கணும், குழந்தைங்களுக்கு நோய் நொடியா இருக்குது, மனநல சரியில்லா இருக்குது அப்படிலாம் சொல்லி வந்து சாமிகிட்ட கும்பிடுவாங்க. கும்பிட்டு போய் அப்புறமா வந்து இந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சு பூசை கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து அந்த நிறைவேறுது. அவங்க வந்து எதையும் செஞ்சுட்டு போறாங்க. அது நானும் வந்து எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு வச்சுட்டு போறாங்க. வச்சு அன்னைக்கு சொன்னா வந்து பூசை பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஐயா, அந்த கோயில் வந்து இப்ப 800 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்றீங்க. அப்ப வந்து அரசர் காலத்திலேயே வந்து இந்த கோயில் வந்து ஆமா, ராஜா காலத்திலேயே ராஜா தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிலை அடிச்சு வச்சுட்டு போனது. சிலை அடிச்சு வச்சுட்டு போனது. அது எந்த சிலை? இது 3 பேரும் பேர் இருக்கிறாங்க பாரு. நாய் கீழே கால் கடிச்சிட்டு பாட்ட சாமி ஈட்டில குத்திக்கிட்டு இருக்கிறவன் அந்த சிலையை வந்து அவர்தான் செட் பண்ணிக்கிற கூட்டி வந்து சிலையை அடிச்சு கொடுத்தாரு. ஒரு ஊரை பொது மக்களை வந்து நம்ம ஊரை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் ஆடு மாடு மனிதர் எல்லாம் வாழறதுக்கு இது அடிச்சு பிடிச்சு கொண்டு பிடிச்சு அப்படின்னு சொல்லி அதை பண்ணது. அந்த காலத்திலேயே வந்து அரசர்களை அடிச்சு வச்சு. ஆமா, அவருடைய சிலை. இந்த இடமும் வந்து அவருடைய சொந்த பட்டாயவே அந்த காலத்துல.